هذا القرآن يوحدنا بطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا இஸ்லாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? இஸ்லாம் என்ன? கட்டுப்பாடு. அதான் இஸ்லாம். அஸ்லாம் ஒரு முஸ்லிம்னா எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு ஆள் தான் முஸ்லிம். ரைட்? அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்ன? கட்டுப்பாடு. ஒரு பெண் ஒரு வாப்பாக்கு கீழே இருக்க கொள்ள கம்ப்ளீட்டா ஃபாதருக்கு கட்டுப்படும், வாப்பாக்கு கட்டுப்படும். அதுதான் ஒரு பிள்ளைகளும் கட்டுப்படும். ஸ்பெஷலா கேர்ள்ஸ் கட்டுப்பாடு முக்கியம். ஏன் ஹஜ் போகல வயசு வந்த பிள்ளைகள் உம்ரா போகல, நீங்க பிரிஞ்சு போகல, உங்களோட பொறுப்பு உள்ளாக்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். 18 வயசு 19 வயசு வந்து உங்க பொறுப்பானாக்களை விட்டுட்டு போங்க, இல்லாட்டி மேரி பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஏன்னா அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போச்சுன்னா பொறுப்பு இல்லாமல் பேசும். அதுக்கு பிறகு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை சுமக்க இயலாது. ஸோ ஆஸ் அ டாட்டர் கட்டுப்படுறா. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போகிறோம் ஆஸ் அ வைஃப் ஷி ஹஸ் டு ஒபே ஹிஸ் ஹஸ்பண்ட். அவள் கட்டுப்பட வேண்டும். ஸோ அவர் முஸ்லீமா இல்லாட்டி ஒரு வைஃபா கட்டுப்பட. என்னோட வைஃபுக்கு எந்த வைஃபுக்கு சொல்லி நான் என் ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளீட்டாக கட்டுப்படுறேன் சொல்லி இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்லு கம்ப்ளீட்டாக நான் கட்டுப்படுறேன். ரைட்? அதே மாதிரி எத்தனை வைஃப்ஸுக்கு சொல்லலும் என் வாய்ஸ் என் ஹஸ்பண்ட் வாய்ஸை விட எந்த டைம்ல மேலே போறல யாருக்கும் சொல்லலும். ரைட்? அதே மாதிரி நாங்கள் என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு நிறைய வீட்டில் குயின் தான் ரூல் பண்றது. ஏன்னா அப்படித்தானே? ரைட்? அதே மாதிரி எல்லா வாய்ஸும் கேட்டுக்கோ. இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன கம்ப்ளீட்டா திருப்தியோட இருக்கிறாங்க. ஷீ இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகே? அதே மாதிரி வைஃப் யோசிக்கணும், நான் ஏண்ட குடும்ப வாழ்க்கையில் என்னையில அவர் திருப்தி அடைச்சிக்கிறாரா? என்னன்னு சொன்னாங்க அல்லாஹ் சொன்னாங்க, இதா சொல்லத்தில் மர்ஆ ஹம்ஸஹா, ஒரு வைஃப் ஒரு பெண் 5 நேரம் தொழுடும், அழகா தொழுடும், எந்த பிரச்சனையும் இல்லை. 5 நேரம் தான் போட்டிக்குது. சுன்னா தராவே கியாமுல் செல்லல. வசாமத் ஷஹ்ரா, ரைட்? ரமதான் மாதத்தில் அவ ஃபுல்லா நோன்பு பிடிக்கிறாள். ஓகே? வஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவட பிறப்பு உறுப்பு வந்து அழகா காப்பாற்ற போடுற. தேவையில்லாத ஈவன் ஜினாவத்தில் அது குறிக்குது. அப்படி எல்லாமே இல்லை. ஸோ அழகா வாழும். அத்தாஅத் ஜௌஜஹா, அவட ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளீட்டா கட்டுப்படுறான். இவ்வளவுதான். அடிஷனலா ஒன்றும் தேவையில்லை. ஜகாத் கொடுக்க தேவையில்லை. சதகா ஜகாத் அவ கொடுக்கணும் இருந்தா சதகா மற்ற விஷயங்கள் அடிஷனல் பிரேயர்ஸ் அடிஷனல் அந்த நோன்புகள் ஒன்றும் சொல்லலை. ஓகே? இந்த இவ்வளத்தையும் செஞ்சா கீல லஹா உதுகுலில் ஜன்னதி ஃபி ஐயி அப்வாபில் ஜன்னா ஷித், அவருக்கு சொல்லப்படும், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ விரும்பின சொர்க்கத்திர வாசலால போ. எப்படி ஒரு பாக்கியம்! திருப்தி அடைந்து அழகான வாழ்க்கை. அதே மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும் அம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின், எந்த ஒரு வைஃப் அவளோட ஹஸ்பண்ட் அவளோட திருப்தி அடைந்த நிலையில மௌத்தாகிறாளோ, ஃபர்ஸ்ட்டுக்கு வைஃப் மௌத்தாயிட்டா, ஹஸ்பண்ட் திருப்தியோட மௌத்தாயினான்னு சொன்னா தஹலத்தில் சென்னா சொர்க்கம் போய்ட்டு. வெரி கிளியர் கைட். ஸோ இது எல்லா வைஃப்ஸும் பார்த்துக்கணும். அதே மாதிரி எங்களோட பிரச்சனையில் முக்கியமான சில விஷயங்களே பிரச்சனை வாரன்னு சொன்னால், ஒரு ஆண்ட எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறேன்டா நம்பிக்கை. என் வைஃப் எனக்கு எப்பயும் நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு தெரியாமல் கொடுக்கல் வாங்க செய்ய இயலாது, நான் கொடுக்குற காசுகளை தேவையில்லாமல் செலவழிக்க இயலாது, எந்த விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்ய, அது ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் எதிர்பார்க்குற விஷயம் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சந்தேகம் இல்லாத பார்வை, 2 பேரோட பேச இல்லாது, ரைட்? 2 பேரோட ஃபோன் பண்ண இல்லாது, ஈவன் சில டைம்ல ஒஃபிஷியல் விஷயமா சில லேடிஸோட பேச வேண்டி வரும். ஸோ இப்படி இல்லாத ஒரு பார்வை. அதே மாதிரி ஹஸ்பண்ட் யோசிப்பான், எனக்கு எப்பயும் ப்ரையாரிட்டி தரணும் சொல்லி. இதெல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் தானே, கிடைக்கும், கொடுக்கவும் வேணும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் அவட லைஃப் கொஞ்சம் வித்தியாசம், இமோஷனலி அட்டேச்ட். அவள் பார்க்குற ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டுக்கு என்னைய பார்க்கணும்.
ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவளுக்கான இடம் கொடுக்கணும். உம்மா, உங்களோட உம்மாவை தூக்கி வைக்கிறீங்க, எங்களையே போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் உம்மாட கறி தான் நல்ல சொல்றீங்க. அது நார்மலான விஷயம், நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண தேவை, நாங்கள் இது நிறைய கேட்டிக்கிறோம், ரைட்? ஸோ மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் இதை செய்யறதில்ல, நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். ஏண்டா நானா தம்பியோட வந்து இப்போ ஃபேமிலியை பார்ப்போம். இவங்க கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ஃபேமிலியில் சில அக்கா கல்யாணம் முடிச்சுப்பாங்க. சில டைமில் எங்கிட்ட பிள்ளைகளை பார்க்குறத விட கொஞ்சம் மேலே நானாட தம்பியோட பிள்ளைகளை பார்க்கணும். எனக்கு முதிய அவங்க மாரி பண்ணி இருந்துச்சு. ஏன்னா அவன் யோசிப்பான் எப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ காலம் கொடுத்து வந்தேன், என் ஒய்ஃப் வந்து நிப்பாட்டினா ஓ இவ தான் பெரிய பிரச்சனை ஃபேமிலியில் விளங்கிடும், அப்படி தானே? ஸோ அவன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வருவான். இதில் வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் குடும்பத்தில் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை கொண்டு வர. ரைட்? நாங்கள் எல்லாரும் மறந்திருக்கிற விஷயம்தான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம், இந்த கட்டுப்பாடு. ஒரு டாட்டராக கட்டுப்படணும், ஒரு ஒய்ஃபாக கட்டுப்படணும். அதே மாதிரி இந்த கல்யாணம்னு சொல்றது அவட ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. வாப்பாட கட்டுப்பாட்டு கீழே இருந்தேன், இப்போ நான் ஹஸ்பண்ட் கட்டுப்பாட்டு கீழே வரேன். இதுதான் இஸ்லாம் சொல்ற முழுமையான கட்டுப்பாடு. ரைட்? அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டா மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு வந்தா நீங்க விரும்பின சொர்க்கத்துல வாசலால சொர்க்கத்துக்கு போவீங்க. உண்மையில இன்னைக்கு நாங்க உலகத்துல பார்த்தா மாறி தான் நடக்குது. ஹஸ்பண்ட் தான் நிறைய இடங்களை கட்டுப்பட்டுரு. ஏண்டா வைஃப் ஒரு பார்வை பார்த்தா போதும், அவர் பேச மாட்டார். ரைட்? இன்றைக்கு இந்த அரப்ஸ் இல்லாட்டி அரப் வேர்ல்டில் எங்களுக்கு பார்க்கலும் நிறைய லேடிஸ் வந்து 50, 55, 60, 70 வயசு வரை மேரி பண்ணுறாங்க. ரீசன் என்ன? கட்டுப்பட ரெடி இல்லை. இவன் வந்து எனக்கு ஆர்டர் போடணும், ஆர்டர் நான் கேட்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இதால தான் மெயின் பிரச்சனை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அவனுக்கு கட்டுப்படையில. ரைட்? ஸோ லேடிஸ் அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் விலை கொள்ளணும். அன்பு காற்றுன்றது வேற, கட்டுப்பட்டுன்றது வேறு. நாங்கள் அதை டிஃபைன் பண்ணி கொள்ளணும், தெளிவான மீனிங் எடுத்துக்கொள்ளணும், அது சரியாகவே விலை கொள்ளணும். ரைட்? அதோடு மோசமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஹஸ்பண்டுக்கு தான் கட்டுப்படலை, பிரச்சனை ஒன்று வரக்கொள்ள இஸ்லாம் எங்களுக்கு மறந்து போகுது. நான் என்ன பொசிஷன் இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம், என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், ஹஸ்பண்டோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒய்ஃபோட எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியும், இஸ்லாத்தை மறந்து போகிறோம். இதான் பிரச்சனைக்கு காரணம். அதே மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன டைம்ல சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் எல்லா வைஃப்ஸும் மனசில் வச்சுக்கணும். ரைட்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா மாஷரன் நிஸா, பெண்களே, ஓ லேடிஸ், தஸத்தக்ன, நீங்க நிறைய சதக்கா செய்யுங்க. என்னத்துக்கு சதக்கா செய்யுங்க? ஃபஇன்ன குன்ன அக்ஸரு அஹ்லின் நார், நீங்க தான் நரகத்தில் மிச்சமாக இருந்தீங்க. அவங்க பார்த்த விஷயம், நரகத்தில் உங்களை தான் நிறைய கண்டேன். ஃபகாலத் இம்ரா, ஒரு பொம்பளை எழுதி கேட்கிறா, வமா லனா அக்ஸரு அஹ்லின் நார், நாங்க அப்படி நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்க ஏன் நரகவாசிகளை நிறைய இருந்தோம்? லிஅன்ன குன்ன துக்ஸிர்னல் லஅன, நீங்க அதிகமா லஅனத் செய்றீங்க, கர்ஸ், சாபம் பண்றீங்க. பிரச்சனை டைம்ல ஹஸ்பண்ட், என்னையே நீ இப்படி செஞ்சுட்டா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நினைக்கிறியா? இல்ல. எத்தனை நாள் என்னையோட சண்டை பிடிச்சிருக்கிறியா? நீ நிம்மதியா தூங்குவியா? இல்ல. நான் போன நிம்மதியா இருப்பியா? இல்ல. இப்படியான லானா ஹஸ்பண்ட் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து, அதை நான் உங்களுக்கு முன்னுக்கு எழுத சொன்னேன். உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு செஞ்ச நன்மை என்ன? ரைட்? வதக்ஃபுர்னல் அஷீர, உங்களோட ஹஸ்பண்ட் செஞ்ச அதிகமான நன்மைகளை நீங்க மறந்து பேசுறீங்க. உனக்கு கல்யாணம் முடிச்சு வந்த காலத்துல இருந்து எனக்கு நலவே நடக்கல. இப்படி எத்தனை வைஃப் சொல்றதா கேள்விப்பட்டீங்க, பார்த்திக்கும். ரைட்? ஸோ உண்மையில இந்த ஹதீஸ் வந்து ஒரு லேடிஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்காம தாழ்த்துறதுக்கு இல்லை. உண்மையில இந்த ரீசனால என்ன, நீங்க இந்த லானா கர்ஸ் பண்றது, அதே மாதிரி அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை இல்லைன்னு சொல்றதுக்குது,
அதுதான் நீங்கள் நரகத்தில் இருக்கிறது காரணம். ஸோ அதான் கேட்டேன், எல்லா வைஃப்ஸும் அவங்களோட வாய்ஸை தாழ்த்தி தான் பேசணும். ஏன்னா இஸ்லாம் சொல்கிற கட்டுப்பாடு, நாங்கள் முஸ்லீம்ஸ் செய்யணும். அப்போ தான் அதுக்காக தான் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் சதக்கா கொடுங்க. இதுக்கு முன்னுக்கு செஞ்சுருந்தா இல்லாட்டி நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தால் சதக்கா செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சதக்கா வந்து நரகத்திட வேதனைகளை குறைக்கும். ரைட்? அதே மாதிரி மூணாவது விஷயம் இதில் இந்த ஹதீஸில் சொல்லாட்டியும் கூட சொல்கிற விஷயம், ஃபித்னாக்கு காரணமாக இருக்கிறது வந்து லேடிஸ். எங்களுக்கு தெரியும், ஒரு 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 வைஃப் இல்லாட்டி ஒரு பொம்புல அழகாக உடுத்தல்லாட்டி ஆண்ட பார்வை மோசமாக இருக்கும், அதால் தேவையில்லாத ரிசல்ட்ஸ் வரும். ஸோ எங்களோட பொறுப்புகளுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் நிற்குது, அவங்களுக்கு அழகான உடுப்பை உடுத்துறதுக்கு இப்போ இல்லைங்க நாங்கள் பழக்கப்படுத்தோம். இல்லாட்டி அவங்களும் அந்த இதில் இருப்பாங்க, நாங்கள் அந்த பொறுப்பை மீறினதாக போய்த்தோம்.